Hi friends and குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் நிலவொளி. ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டாப்பிக்கில் நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய எளிமையான வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம், அதை டெய்லி பேசக்கூடிய வாக்கியங்களையா எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும், நீங்களும் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில கான்ஸ்டண்ட்டான ஆங்கில வார்த்தைகள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமாக அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அப்படின்னா ஒருவேளை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் தென் ஆன் அப்படின்னா அப்போதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். நோ லாங்கர் அப்படின்னா இனி இல்லை அப்படின்னு அர்த்தம். சச்ச அப்படின்னா அப்படியொரு அப்படின்னு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபப்ளினா அநேகமாக. நம்ம இதை வச்சு நிறைய தமிழில் வார்த்தைகள் பேசுவோம். எப்படின்னா, நாளைக்கு அநேகமாக அவன் நாளைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன், நாளைக்கு உன்னோட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அநேகமாக நாளைக்கு லீவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம அநேகமாக அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ராபப்ளி ஷீ ஓன்ட் கம், அநேகமாக அவள் வரமாட்டா. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள்லாம் இருக்கீங்க, ஒருத்தவங்க வரலை, அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்கன்னா அநேகமாக அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லணும்னா அதை தான் ப்ராபப்ளி ஷீ ஓன்ட் கம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராபப்ளி இட் மே ஹாலிடே டுமாரோ, அநேகமாக நாளைக்கு லீவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத ப்ராபப்ளி இட் மே ஹாலிடே டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எல்லோரும் லாக்டவுனில் இருக்கலாம் இல்லைங்களா, அதை பற்றி பேசும்போது ஸ்கூல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அநேகமாக ஸ்கூல் சீக்கிரமாக தொடங்கிடும் அப்படின்னு சொல்லணும்னா ப்ராபப்ளி யுவர் ஸ்கூல் வில் ஸ்டார்ட் சூன், ப்ராபப்ளி யுவர் ஸ்கூல் வில் ஸ்டார்ட் சூன் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன் இன்கேஸ்னால் ஒரு வேளை அப்படின்னு மீனிங்க. இதை வச்சும் நம்ம நிறைய தமிழில் பேசுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஒரு வேளை நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ்ஸில் வா, ஒரு வேளை நீ உனக்கு ஏதாவது வாங்கணும்னா நீ பணம் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம நிறைய தமிழில் பேசுவோம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. கெட் சம் மணி இன்கேஸ் யூ நீட் டு பை சம்திங். கெட் சம் மணி இன்கேஸ் யூ நீட் டு பை சம்திங். ஒருவேளை உனக்கு ஏதாவது வாங்கணும்னா நீ பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறத கெட் சம் மணி இன்கேஸ் யூ நீட் டு பை சம்திங் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்க, அப்போ வந்து அந்த பிளான் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு இன்னொரு பிளான் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு வேளை இந்த பிளான் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு வந்து இன்னொரு பிளான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பாருங்கள். we need another plan in case this one doesn't work. we need another plan in case this one doesn't work அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் யூ மிஸ் த ட்ரெயின் கம் பை பஸ், ஒருவேளை ட்ரெயினை தவற விட்டால் பஸ்ஸில் வா அப்படின்னு சொல்கிறத இன்கேஸ் யூ மிஸ் த ட்ரெயின் கம் பை பஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஒன் ஃப்ரம் தென் ஆன் அப்படின்னா அப்போதிலிருந்து அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதிலிருந்து எனக்கு அவங்கள தெரியும், அப்பையிலிருந்து நான் இதை விட்டுட்டேன், அப்போதிலிருந்து நான் வந்து இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்து தமிழில் பேசுவோம். அந்த மாதிரியான ஒரு சில ஆங்கிலத்தில் சென்டென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. They met in 1942 and from then on they were firm friends. They met in 1942 and from then on they were firm friends. அப்படின்னா அவங்க வந்து 1942 வந்து சந்திச்சிட்டாங்க, அப்பையிலிருந்து அவங்க உறுதியான நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத they met in 1942 and from then on they were firm friends அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். From then on he refused to talk about it. From then on he refused to talk about it அப்படின்னா அப்பையிலேருந்து அவர் அதை பற்றி பேசுகிறத மறுத்துட்டார். அதாவது ஏதோ ஒன்றில் அவருக்கு மோசமான அனுபவம் கிடச்சிருச்சு, ஆனால் அப்பையிலேருந்து அது சம்மந்தமாக யார் பேசினாலும் அப்பையிலேருந்து பேசுகிறத மறுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் இப்படி சொல்லலாம். From then on I know my value. ஃப்ரம் தென் ஆன் ஐ நோ மை வேல்யூ, அப்பையிலேருந்து எனக்கு என் மதிப்பு தெரியும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து தன்னோட மதிப்பு என்னங்கிறத தெரியாமல் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களே அறியாமல் அவங்க அந்த ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சுருவாங்க. அப்பையிலேருந்து பரவாயில்லையே நம்மளாலேயும் இவ்வளோ முடியுது அப்படிங்கிறக்கும்போது அதை செஞ்சுட்டாங்க இல்லையா, அப்போ சொல்லுவாங்க அது மாதிரி நடந்தது, அப்பையிலேருந்து என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறத ஃப்ரம் தென் ஆன் ஐ நோ மை வேல்யூ அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
as far as I know எனக்கு தெரிந்த வரைக்கும் as far as I know எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து ஆமாம் அவள் எப்படி இருக்கா அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் நல்லா இருக்கா அப்படிம்பாங்க. அவன் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. இல்லை மோசமாக போயிடுச்சா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளோட நல்லா போகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய நம்ம தமிழில் பேசுவோம். அந்த மாதிரியான இங்கிலீஷில் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. As far as I know, she is in good condition. As far as I know, she is in good condition. எனக்கு தெரிந்தவரை அவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். As far as I know, the work is still in progress. As far as I know, the work is still in progress. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலை போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத as far as I know, the work is still in progress அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. என்னப்பா அவள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் வெஜிடேரியனாக தான் இருந்தா இப்போ எப்படின்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் வெஜிடேரியன் அப்படிங்கிறத as far as I know she is vegetarian. as far as I know she is vegetarian அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நோ லாங்கர் அப்படின்னா இனிமேல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இனிமே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறத நோ லாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லணும்னா உங்களோட கிரெடிட் கார்டு வந்து காலாவதி ஆகிடுச்சு இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் இனிமேல் அதை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்லும்போது புரியும். வாங்க நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு. யுவர் லைசன்ஸ் இஸ் நோ லாங்கர் வேலிட். உங்கள் உரிமம் இனி செல்லுபடி ஆகாது. யுவர் லைசன்ஸ் இஸ் நோ லாங்கர் வேலிட். உங்கள் உரிமம் செல்லுபடி ஆகாது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அவங்களோட நடத்தை பற்றி இல்லை அவன் சரியாயிருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அவன் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது இனிமே அவன் நடத்தைக்கு என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறத ஐ கேன் நோ லாங்கர் சப்போர்ட் ஹிஸ் பிஹேவியர். ஐ கேன் நோ லாங்கர் சப்போர்ட் ஹிஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஐ நோ லாங்கர் எம்ப்ளாயி டு திஸ் கம்பெனி. ஐ நோ லாங்கர் எம்ப்ளாயி டு திஸ் கம்பெனி. நான் இனி இந்த நிறுவனத்தில் பணியாளராக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சச்ச அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக போடுறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததில்ல, அப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதில்ல, அப்படி ஒரு பொய் பேசுகிறவனை நான் பார்த்ததில்ல அப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம் பாசிட்டிவாகவும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருப்பாங்க. அதாவது நமக்கு கஷ்டம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப வியந்து போய் சொல்லுவோம் நீ வந்து அப்படி ஒரு கிரேட் ஃப்ரெண்டு எனக்கு அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் சச் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. யூ ஆர் சச் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்ஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான பாடம். அந்த சப்ஜெக்டையும் ஒருத்தர் கிறிஸ்டல் கிளியராக நடத்துகிறாரு அப்படின்னா அவரை பார்த்து இப்படி ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரை அத்தகைய ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ ஃபிசிக்ஸ் டீச்சர். ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிரியாணினா பிடிக்கும். நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது ஆஹா இப்படி ஒரு பிரியாணியாக நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் சச் அ டெலிசியஸ் பிரியாணி. ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் சச் அ டெலிசியஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வார்த்தைகளை வச்சு ஆங்கிலத்தில் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே போல் டே டு டே லைஃப்பில் ஓனாக சென்டென்சஸ் மேக் பண்ணி இந்த வார்த்தைகளை வச்சு மேக் பண்ணி பேசியும் பாருங்கள். இங்கிலீஷ் ஈஸியாக பேசுவீங்க. உங்களோட இங்கிலீஷ் அட்வான்ஸ் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.